ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஓமவல்லி இலையை வச்சு பஜ்ஜி பண்ணியிருக்கேன். ஓமவல்லி இலையை வச்சு பஜ்ஜி அப்படின்னு நினைக்க வேணாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஓமவல்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, சும்மா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் குழந்தைங்க ஓமவல்லியை அதிகமாக டக்குன்னு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி பஜ்ஜியாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா நம்ம உள்ள இலையை அந்த அளவுக்கு வெந்திருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். அதனால் உள்ள இலை போடாமல் அப்படியே பஜ்ஜியாக சாப்பிட கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஓமவல்லியை சும்மாவே எடுத்து சாப்பிடுங்க. அப்படி இல்லை குழந்தைங்க சுத்தமாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பஜ்ஜி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ள ஓமவல்லி இலைகளை கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய இலைகளாக பார்த்து பறித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா இலைகளையும் நான் பறித்து எடுத்துருக்கேன். எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பறிச்சுட்டு இதை நல்லா தண்ணீரில் அலசிக்கலாம். இப்போ அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பஜ்ஜி மாவு கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம், பச்சரிசி மாவு. எல்லாத்திலையும் நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா. இது ஆப்ப சோடா வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம பஜ்ஜி செய்யும்போது கொஞ்சம் நல்லா உப்பி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்பூனால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையால் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டோம்னா நல்லா இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. பஜ்ஜி கரெக்டாக இருக்கணும் வர அளவுக்கு. இப்போ கலந்து வச்சுட்டு இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் கருத்து போய்டுன்ட்டு நான் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கத்திரிக்காயை உள்ளே நல்லா இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டு இப்போ எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கத்திரிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு சைடு நல்லா அந்த உப்பி வந்ததுக்கப்புறம் மறு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ கத்திரிக்காயை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்ததான் உருளைக்கிழங்கு அதே மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு அந்த மாதிரி மாவில் இப்படி ஒவ்வொன்றா நல்லா உள்ளே ஃபுல்லாக முக்கி எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. போடும்போது ஹை ஃப்ளேமில் போடுங்க. அப்புறம் உள்ள எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக விட்டுறணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஹை ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா சீக்கிரமே வெளியில் மட்டும் சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா உள்ளேயும் எல்லாம் வெந்து வரும், மேலே சீக்கிரமும் கருகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கலர் பொடி எந்த இதுவுமே சேர்க்கலை, கலர்லாம் சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். கடைங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் சேர்த்துருப்பாங்க, கடைங்களை சேர்க்குற மாதிரி நம்ம கலர் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓமவல்லி இலையும் இதே மாதிரி முக்கி எடுத்து அதையும் போட்டுக்கிறேன். உள்ள இலை இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிடும்போது சத்தியமாக அதில் இலை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது, பஜ்ஜின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஓமவல்லி இலையிலெல்லாம் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அது தெரியாது, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா இலைகளையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. நீங்கள் கட் பண்ணும்போதே காம்போட கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் கடைசியாக வச்சுருக்க வெங்காயத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துட்டேன். இது இப்போ என்னோட விருப்பம் தான், நானாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன போடணும், வாழைக்காய் வேணால் போட்டுக்கலாம், இது மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான பஜ்ஜி ரெசிபிஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.